அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் மனதில் நினைச்ச அந்த வேண்டுதல் கட்டாயம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி மீனத்திற்கு வருவார். புதன் வக்ரகதியில் மீன ராசியில் இருக்காரு. மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மீனத்தில் இருக்காரு. 24ஆம் தேதி மேசத்திற்கு செல்வார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு யோகமான காலமாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லப்படுது. சந்திரனின் சஞ்சாரம் தொழில் அபிவிருத்திக்கு துணையாக இருக்கு. பெரியோர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் நீங்க பெறுவீங்க. விரோதிகளின் எதிர்ப்பால் விளையும் தீமையை நீங்க விவேகத்தால் வெற்றி கொள்வீங்க. செவ்வாய் 1, 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களை வீழ்த்தி விரோதிகள் சுறுசுறுப்பாக திட்டம் போடுவாங்க. அதையும் தாண்டி தான் காரியங்களை செய்ய வேண்டும். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. ஏதாவது காரணத்தினால் தடைப்பட்ட காரியங்கள் இடையூறு இன்றி கைகூடும். வியாபார சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்வீங்க. பெண்கள் மூலம் பொருளாதாயம் கிடைக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. கும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று உருவாக போகிறது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தியை நீங்கள் பெருக்குவீங்க. சுக்கிரன் 2, 3ஆம் இடத்துல இருக்காரு. நம்பிக்கையுடன் ஒரு காரியத்தில் நீங்கள் செய்வீங்க. அதில் நடக்கும் நல்லது நடக்கக்கூடியது. ஆனால் அவநம்பிக்கையோடு ஒரு செயலில் ஈடுபடுவீங்க. இது எதிர்பாராத பணவரவை கொண்டு வரும். சனி ராசியில் அமர்ந்து இருக்காரு. அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. பெண்களிடம் வாக்குவாதம் செய்யாதீங்க. கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் நிலவும் குழப்பத்தை தீர்க்க நீங்கள் சிரமப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 23, 24ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வர வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டிரம நாட்களில் நீங்கள் அதிகமாக கோபப்படுவதையும் மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக பழக வேண்டியது ரொம்பவே நல்லது. இந்த பாதிப்பில் இருந்து விடுபட நீங்கள் விநாயக பெருமான மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த பாதிப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய வினைகளை தீர்க்க தான் விநாயக பெருமான் இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவது இல்லை. பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அரசாங்க காரியங்களில் அனுகூலம் முடியும். உங்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவர் மூலம் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் சில சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வேலைகளை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை இழக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பண வரவு நல்ல முறையில் நடக்கு. பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களின் முயற்சிகளில் சக வியாபாரிகள் ஆதரவு தரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தினமும் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கும்பம் ஒரு காற்று ராசி. நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதன் தான் கும்ப ராசியின் சின்னம்.
நீங்கள் சிந்தித்த மனிதர்களில் கும்பராசிக்காரர்கள் விசித்திரமானவர்கள். முதலில் அவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாகவும் கனிவாக இருப்பவர்கள். பிறகு காலம் செல்ல செல்ல பாசம், அதீத கட்டுப்பாடுகள் போன்று தங்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட அவர்கள் உண்மையை மட்டுமே பேச விரும்புவாங்க. ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்று காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க. தாங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களிடம் உண்மையாக இருப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. முழுமையில் உண்மையாக காதலை நீங்கள் தேடும்போது கும்பராசிக்காரர்களை கண்டறிவீங்க. இந்த அற்புதமான மனிதர்கள் முதல்ல இயல்பாக வெட்கப்படும் தன்மை கொண்டவர்கள். அந்த இயல்பு அவர்களிடம் நீங்கள் பேசுவதை தடை செய்யாது. ஏனென்றால் அவர்கள் எளிமையாக அணுகக்கூடியவர்கள். மற்ற எல்லோரையும் விட உண்மையாக விரும்புவாங்க. உங்கள் உண்மை உங்களிடம் இருந்தால் நாளாக கூட அவர்கள் உங்கள் மீது பாசம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. கும்பராசிக்காரர்கள் சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவர்கள் எதை பற்றி பேசினாலும் மிகவும் உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்க்கையில் கவனத்தை திசை திருப்பும் விதமாகவும் தான் பேசுவாங்க. இவர்களை சிறந்த படைப்பாற்றல் உள்ளவர்களாகவும் தவிர திறன் மிகுந்த கற்பனையாளர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இவர்கள் சிரமப்படுவாங்க. பரஸ்பர நம்பிக்கையும் பாதுகாப்பையும் உணரும் வேளையில் தங்களது காதலை வெளிப்படுத்த கச்சிதமாக நேரம் என கும்பராசிக்காரர்கள் கருதப்படக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆழ்நிலையில புதிரான ஆளுமை. கும்பராசிக்காரர்கள் பரந்த இதயத்தை பெருந்தன்மையும் கொண்டவர்கள். எப்பொழுதும் உதவி செய்ய நினைக்கிறார்களோ அப்போது உங்களது சேவை மனப்பான்மை அவர்களை தன்னாளவர்களாக சேவைக்காக நன்கொடை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கும்பராசிக்காரர்கள் நடப்பு விஷயங்களை சரியாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். மேலும் பார்வையிடும்படும் எவரும் உதவி செய்கிறார்களோ வல்லமை இல்லை என வெளிப்படையாக தெரிந்தாலும் உலகை சிறப்பாக மாற்ற இயலும் என நம்பக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் நீங்கள் பாதுகாப்பாகவும் எளிமையாகவும் இருக்கக்கூடியவர்களாக தான் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை இயல்பாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் இயல்பு கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசிக்காரர்களிடம் நீங்கள் பழகும்போது மிகவும் எளிமையானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் வல்லமை இல்லை என வெளிப்படையாக தெரிந்தாலும் உலகை சிறப்பாக மாற்ற முடியும் என விரும்பக்கூடியவர்கள். பொதுவாக இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆர்வமும் புத்திசாலித்தனமும் சமமான அளவுக்கு தான் இருக்கும். ஆர்வமுள்ள எதை பற்றியும் முடிவெடுக்க தொடர்பாக கும்பராசிக்காரர்கள் கேள்விகளை எழுப்புவாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இவர்கள் நேசிப்பவர்கள். இவர்களது உள்ளார்ந்த அறிவை கொண்டு உலக வேறு விதமாக காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களது கூச்ச சுபாவத்திற்கு எதிர்மறையாக ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவர்கள் குழுவில் தலைமை பண்பு சிறப்பாக வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் உலகை தங்களது நிபுணத்துவம் கொண்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இசையுடனான தொடர்புள்ள மற்ற எவரும் உணராத ஒன்றை விரும்பக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமானால் இசை உபயோகித்து உங்களது வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.